இப்படி இருக்குன்றது நம்ம சொல்றோம். நம்மளுடைய கணிப்புகள் வந்து இந்த முறை வந்து பெரிய அளவிற்கு மாறி இருக்கிறது. மக்கள் வந்து முழுதாக விஜய் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலை அணுகி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வந்து விஜய் அவர்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்களை அவ்வளோ விரும்பி அவ்வளோ நேசிச்சு தமிழக மக்கள் உங்ககிட்ட இந்த ஒரு தமிழக அரசியல் அப்படிங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை, ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு வரலாற்று கடமையையும் உங்களை நம்பி கையில ஒப்படைச்சிருக்காங்க. தயவு செய்து அந்த மக்களை ஒவ்வொரு முறையும் நினைத்து விஜய் அவர்கள் செயல்படணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். உங்க பதிவு பார்த்தோம், ஒரு தமிழர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காருன்ற அதுல நிறைய போட்டிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஒரு தமிழர் பேசிக்கா என்னன்னா, தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு தமிழர், அதாவது ஒரு பிறப்பால் தமிழர், எந்த கட்சியோட தயவும் இல்லாம ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வெற்றிக்கு கொண்டு வரவே இல்லை வரலாற்றுல. சோ அந்த வரலாற்றுல இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த செய்து காட்டியிருப்பவர் விஜய் அவர்கள். வரலாற்றுல நம்ம தமிழ் முதல்வர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா வேற ஒருத்தவங்களோட கட்சியா இருக்கும், வேற ஒருத்தவங்களோட பதவி காலத்தை முடிய போகும்போது முதலமைச்சர்களாக ஆனவங்களா இருப்பாங்க, இல்ல மற்றவருடைய கைகாட்டல் மூலமா முதலமைச்சர் ஆனவங்களா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு தமிழர் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வேற யாரோட இதுவும் இல்லாம என்னோட கட்சி நான் வரேன், என்ன நம்பி வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை அடைந்தது தமிழர் வரலாற்றில் இதுவரை நடக்கல. இப்ப விஜய் அவர்கள் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நம்ம வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். சோ விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வது வந்து அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிற பார்வையில நான் வரவேற்கிறேன்.